ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி அம்மா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்கள அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, சதுர்பாஷை தாரேன்னு எண்ணற்ற புனைப்பெயர்களில் அவங்க ரசிகர்கள் அழைக்கிறாங்க. அவங்க கன்னடா, தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழி படங்களில் நம்பர் 1 ஹீரோயினாக இருந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட படங்கள் மொத்தமாக ஆக்ட் பண்ணி இருக்காங்க. அவங்க தான் இந்திய திரையுலகிலேயே ஒரே நடிகை 161 படங்கள் தொடர்ந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதாவது 1955 1984 வரையா கிட்டத்தட்ட 29 வருடங்கள் தொடர்ந்து ஹீரோயினாகவே மட்டும் நடிச்சிருக்காங்க. கன்னட சினிமா உலகில் முதல் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார்னால் அது சரோஜா தேவி அவர்கள் தாங்க. அவங்களோட நடிப்பு ஆரம்பமானது அவர்களோட 17வது வயசில் கன்னட மூவியான மகாகவி காளிதாசா அந்த படம் வெளிவந்த ஆண்டு 1955. அந்த படமே மிகப்பெரிய ஹிட் அடித்ததுனால அவங்களுக்கு நிறையா சினிமா வாய்ப்புகள் வந்திருக்குங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு சினிமா உலகில் அவங்க 1957 பாண்டுரங்க மகாத்யம் அந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. அதில் இருந்து தொடர்ந்து 1970களின் கடைசி வரையாக ஹீரோயினாக எண்ணற்ற ஹிட் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. தமிழில் பார்த்தோன்னா நாடோடி மன்னன் 1958 வெளிவந்த இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூட சேர்ந்து நடித்து டாப் ஹீரோயினாக அதுக்கப்புறம் கோலோச்சி இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் நடக்கிற வரையா 1967 வரையாவே தொடர்ந்து எம்ஜிஆர் கூட 26 படங்கள் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1974 வரையாவே தொடர்ந்து தமிழ் சினிமா உலகிலையும் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஹிந்திலையும் 1960களின் பாதியிலிருந்து தொடர்ந்து படங்கள் ஹிட் படமாக நடிச்சிருக்காங்க. ஜெமினி கணேசன் அவர்கள் கூட கல்யாண பரிசு, பணமா பாசமா, தாமரை நெஞ்சம் போன்ற ஹிட் மூவிஸ்லையும், சிவாஜி கணேசன் அவர்கள் கூட 20க்கும் மேற்பட்ட படங்கள். அந்த பட வரிசையை பார்த்தோன்னா பாகப்பிரிவினை, பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், ஆலயமணி, குலமகள் ராதை, இருவர் உள்ளம், புதிய பறவைன்னு அந்த லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுதுங்க. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் கூட நம்ம சொன்ன மாதிரி 26 படங்கள் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இவங்களும் எம்ஜிஆரும் நடித்த எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட ஹிட்டு தாங்க. அதில் சில படங்கள் பார்த்தோன்னா பெரிய இடத்து பெண், எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பே வா, தாய் சொல்லை தட்டாதே, தர்மம் தலை காக்கும், பட ஓட்டி, அரச கட்டளை தான் அவங்க எம்ஜிஆர் கூட சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படம் ஜோடியா. அதுக்கப்புறமா 10 மாத பந்தம் படத்தில் 1974 கடைசியாக தமிழில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கன்னட சினிமாவில் சிந்தாமணின்ற மூவி, ஸ்கூல் மாஸ்டர், கிட்டூரு ஹனி சென்னம்மான்ற நிறைய ஹிட் மூவிஸில் நடிச்சிருக்காங்க. கன்னட திரையுலகத்தில் முதல் கலர் திரைப்படமான அமரசில்பி ஜகனச்சாரி என்ற படத்துலையும் முதல்ல நடித்த ஹீரோயினும் பார்த்தோன்னா நம்ம சரோஜா தேவி அவர்கள் தாங்க. தெலுங்குலையும் என்டிஆர், நாகேஸ்வர ராவ்னு அப்போதைய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான படங்கள் பார்த்தோன்னா சீதாராமா கல்யாணம். அதுக்கப்புறம் அவங்க கன்னடத்தில் நடித்த அதே படத்தோட தெலுங்கு வேர்ஷனான சில்பி சக்கண்ணா அப்படின்ற மூவிலையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹிந்திலையும் திலீப் குமார், ராஜேந்திர குமார், சுனில் தத், ஷம்மி கபூர்னு எண்ணற்ற பேர் கூட ஹிட் மூவிஸ்களான ஓபரா ஹவுஸ், பர்கீஷா, ஹாங்காங், பியார் கியா தூ டர்னா கியா போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்க 1984 கன்னட மூவியான யாரிவனு என்ற மூவியில் அதாவது அவங்களோட 161வது மூவியில் தொடர்ந்து ஹீரோயினாக நடித்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க 1967 அவங்க ஹர்ஷான்ற ஒரு இன்ஜினியரை மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 1985 லேடிஸ் ஹாஸ்டல்ன்ற படத்தில் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருந்தப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்க. அவர் அடுத்த வருடமே இறந்தும் போயிடுறாரு. இதனால் அவங்க அந்த மூவியோட
ஷூட்டிங்கை வந்து 1987 தான் வந்து முடித்து கொடுத்துருக்காங்க. அந்த படமும் சக்ஸஸ் ஆகிருக்குங்க. இருந்தாலுமே அவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவியுமே வந்து சைன் பண்ணவே இல்லையாமா. சினிமா உலகை சேர்ந்தவங்களை யாரையும் பார்க்கவே விரும்பலைன்னு சொல்லி தனிமையில் இருந்திருக்காங்க. இருந்தாலும் 5 வருட இடைவெளிக்கு அப்புறமா வந்து அவங்க சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க படங்கள் பார்த்தோன்னா தமிழில் வந்து பாரம்பரியம், ஒன்ஸ் மோர், ஆதவன் போன்ற படங்களும், கன்னடாவில் வந்து அனுகிரக சங்கமா, அக்னி ஐபிஎஸ் போன்ற படங்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க பாப்புலராக இருந்த டைமில் இவங்களோட மேக்கப், ஜுவல்லரி, அப்புறம் வந்து சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. அதுவும் குறிப்பிடத்தக்க வகையில் பார்த்தோன்னா எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பே வா போன்ற படங்களில் இவங்களோட சாரீ, ஜுவல்லரி எல்லாமே அந்த காலத்தில் வந்து பெண்களால் ரொம்பவே விரும்பப்பட்டிருக்குங்க. இவங்களுக்கு 1962 வந்து பத்மஸ்ரீயும் 1992 வந்து பத்மபூஷன் அவார்டும் கிடச்சிருக்குங்க. இவங்க எம்ஜிஆரை வந்து அவங்க சினிமா சக்ஸஸ்க்கு வந்து மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.